அருள்மிகு திருக்கோயிலில் இங்கே வருகை தந்து சிறப்பிக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளையும் இந்த கோயில் நிர்வாகியாகவும் நிறுவனராகவும் இருக்கக்கூடிய டாக்டர் பிரம்மஸ்ரீ பாஸ்கரன் அவர்கள் சார்பில் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். கடந்த 3 ஆண்டுகளாக இது சிறப்பான ஒரு விளக்கு பூஜை மிக பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று இறைவன் திருவருளை நீங்கள் அனைவரும் பெற வேண்டும், உங்கள் வாழ்வு ஒளிமயமாக அமைய வேண்டும், நீங்கள் நினைக்கக்கூடிய காரியம் திருவருளால் நிறைவு பெற வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மிக சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்து கொண்டிருப்பவர் இந்த கோயிலுடைய நிறுவனர் பெருமைக்குரிய பிரம்மஸ்ரீ டாக்டர் சி பாஸ்கரன் அவர்கள். இந்த திருப்பணிகளால் அவர்களும் அவர்கள் குடும்பமும் மென்மேலும் மேன்மை பெற வேண்டும், உயர்வு பெற வேண்டும், நல்லருள் பெற வேண்டும் என்று நாம் அனைவரும் இந்த நல்ல நேரத்திலே இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த விளக்கு பூஜையை நடத்துவதற்கு, அதை தொடங்கி வைப்பதற்காக நாகர்கோவில் லெமோரியா நிறுவனம் என்று சொல்லக்கூடிய துணி கடை, அந்த நிறுவனத்தினுடைய மேனேஜிங் டைரக்டர் தினேஷ் குமார் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்வதுடன் அதற்கு முன்னுரையாக நாகர்கோவில் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனுடைய வளர்ச்சி அதிகாரியாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய திரு ஏ சுரேஷ்குமார் அவர்கள் சின்ன உரையாற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க தினேஷ்குமாரை அழைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அணிவிக்கப்படுகிறது. ஒரு சின்ன எழுச்சி உரையோடு இந்த நிகழ்ச்சியை ஓம் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்போ பலசார தட்சிணம் மாசுதம் சோம நரசகான நமாமி விக்னேஸ்வர மகா சரஸ்வதி சுதே மகாலட்சுமி சதாத்மிகே மகா காளியானந்த ரூபே தோத்தோ ஞான சித்தி எல்லாம் வல்ல அருளாத்தி பூர்ண புஷ்கலா சமேத சாஸ்தா திருக்கோவில் வனபத்ரகாளி விஸ்வபிரம்மா பேச்சியம்மன் மகிஷாசுர மர்தினி தேவி மாடசுவாமி நாகர் குடும்பம் உள்ளடக்கிய இந்த திருக்கோயில் பல பூர்வ புண்ணிய குடும்பத்தின் சார்பாக மனதில் எண்ணி நெஞ்சில் நிறைவு முழுமையாக பக்தி சிரத்தையோடு முன்னோர்களும் தாய் தந்தையரும் உள்ளத்தில் ஏந்திய தெய்வத்தை மனக்கண் முன் நிறுத்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தின் அடிப்படையிலே மரியாதைக்குரிய இந்த ஆலயத்தினுடைய நிறுவன தொழிலதிபர் டாக்டர் பாஸ்கரன் ஐயா அவர்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக இந்த பகுதிகளே விருட்சம் நடுதல் முதல் இந்த ஆலய கட்டுமானத்தை மிகச்சிறந்த முறையிலே சிறமை மேற்கொண்டு மிகச்சிறந்த முறையிலே இந்த பகுதிகளே ஒரு இயற்கை எழிலோடு இந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கும் ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே எப்படி நால்வர்கள் ஆழ்வார்கள் சமய புலவர்கள் எந்த அளவுக்கு இறைப்பணியை செய்து கொண்டிருந்தார்களோ இன்றைய தினம் ஒரு வாழும் தவயோகியாக இருந்து கொண்டு பல்வேறு ஆலய திருப்பணிகளை செவ்வனே செய்து தமிழக அரசு சார்பில் பல பணிகளை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு அந்த ஆலயங்கள் எல்லாம் இன்றைய தினம் பல ஆயிரம் பக்தர்கள் வந்து குழுமுகின்ற அளவிற்கு அதை சீர் செய்து கொடுத்த ஒரு பாக்கியவான் அவர்கள்.
தனது இஷ்ட தெய்வம், தனது குல தெய்வம், முன்னோர்கள் வழிபட்ட அந்த தெய்வ திருமேனிகளை இங்கு வடித்து அந்த சிற்பங்களும் இந்த பூஜை புனஸ்கார முறைகளும் மிகச்சிறந்த முறையிலே நமது முன்னோர்கள் இட்ட அந்த அவர்கள் எந்த அளவுக்கு மிக சிரத்தையோடு செய்தார்களோ அதே சிரத்தையோடு அவர்கள் வழித்தடத்தை தொடர்ந்து அடுத்த சமுதாயத்திற்கு, குறிப்பாக இளைய சமுதாயம், பெண்கள், குழந்தைகளுக்காக இந்த பகுதியில் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி மாணவ செல்வம் ஆன்மீக பணியிலும் உயர் பதவிகளிலும் அந்த குடும்பத்தில் எல்லாம் வல்ல அருளாஸ்தி சாஸ்தா மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற பரிவார தெய்வங்கள் அனைத்து வளங்களையும் ஆசிகளையும் உங்கள் அனைவருக்கும் வழங்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல தேவி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள், அருளாஸ்தி சாஸ்தா, கணபத்திரகாளி, இன்னுமாக இங்கு இருக்கின்ற பேச்சியம்மன், மடசுவாமி, நாகக்கன்னி, நாக குடும்பம், மகிஷாசுரமூர்த்தினி அனைத்து தெய்வங்களையும் உங்களது குல தெய்வங்களையும் உங்களது இஷ்ட தெய்வங்களையும் மனதிற்கு கொண்டு இந்த திருவிளக்கு பூஜை இனிதே அமையட்டும் என்று மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைந்து நன்றி வணக்கம். பொதுமக்கள் அவர்களுக்கும் இந்த ஆலயத்தின் நிறுவனர் திரு டாக்டர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்து இந்த விழாவினை சிறப்பிக்க வந்த எல்லா மக்களுக்கும் வாழ்த்தி இந்த திருவிளக்கு பூஜை இதை தொடங்கி வைப்பதற்கு பெரும் மகிழ்ச்சியுடன் இந்த திருவிளக்கு பூஜையை தொடங்கி வைக்கிறோம் என்பதை கூறி இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். லெமூரியா நிறுவனங்களின் பல்வேறு இடங்களில் கிளைகள் திறந்து நடாத்தி வருகின்ற தொழிலதிபர் தினேஷ்குமார் அவர்களுக்கு गजाननं भूतगणाधिसेवितं कपित्तजम्बो बलसारवत्सिदं उमासिदं ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி, ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. सृष्टि स्थिति विनाशानं शक्ति भूते सनातनी गुणत्रये गुणमये नारायणी नमोस्तुते. शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यारति हरे देवी नारायणी अंदी विलके अलंकार नायिके कांति विलके कामाक्षी तायारे பசும்பொன் விளக்கு வைத்து மஞ்சி திரிபோட்டு குளம்போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றி வைத்தேன். ஏற்றினேன் திருவிளக்கு எந்தன் குடி விளங்க மாளிகையில் ஜோதி அல்ல மாதாவை கண்டு வந்தேன் யான். மாங்கல்ய பிச்சை பிச்சை தாரும் அம்மா சந்தான பிச்சையுடன் கணங்களும் தாரும் அம்மா. வெட்டி நிறைய நன்மை பெற்றிடலாம். ஆறில் சிறந்தே வாழ்ந்திடலாம். விளக்கில் ஏற்றும் ஜோதி நான் விளங்கா
கலசத்தில் உள்ள தண்ணீரில் அச்சதையிட்டு உள்ளங்கையால் கலசத்தை மூடிக்கொண்டு இம்மந்திரத்தை ஜபிக்க வேண்டும். கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதின் குரு. பின் தீர்த்தத்தை ஆசமனம் பண்ண வேண்டும். சிறிதளவு உள்ளங்கையை விட்டு பருக வேண்டும். பின் சிறிதளவு நீர் விட்டு கை ஆத்தாலே எங்கள் அபிராம வழியே அண்டமெல்லாம் பூத்தாலே அங்கையில் பாசம் கருமையோர்க்கு ஒரு தீங்கும் இல்லையே. அர்ச்சனை செய்யும் முறை ஆள்காட்டி விரல் தவிர இதர விரல்களால் குங்குமத்தையும் மலர்களையும் எடுத்து இடது கை நெஞ்சோடு சேர்த்து மலர்களாகும். அப்படிதான் மொத்தம் 108 அர்ச்சனைகள் செய்ய வேண்டும். ஓம் சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் இச்சசக்தியே நமக. ஓம் இச்சசக்தியே நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் சிவசக்தியே நமக. ஓம் சர்வஸ்வரூபிணியே நமக. ஓம் சரஸ்வதியே நமக. ஓம் ஜோதி லக்ஷ்மி நமக. ஓம் ஜோதி லக்ஷ்மி நமக. ஓம் தீபலக்ஷ்மி நமக. ஓம் தீபலக்ஷ்மி நமக. ஓம் விஜயலக்ஷ்மி நமக. ஓம் விஜயலக்ஷ்மி நமக. ஓம் விஜயலக்ஷ்மி நமக. ஓம் விஜயலக்ஷ்மி நமக. ஓம் ஜெயலக்ஷ்மி நமக. ஓம் ஜெயலக்ஷ்மி நமக. ஓம் வரலக்ஷ்மி நமக. ஓம் வரலக்ஷ்மி நமக. ஓம் கஜலக்ஷ்மி நமக. ஓம் கஜலக்ஷ்மி நமக. ஓம் காமவல்லியே நமக. ஓம் காமவல்லியே நமக. ஓம் காமாட்சி சுந்தரியே நமக. ஓம் காமாட்சி சுந்தரியே நமக. ஓம் சிவலக்ஷ்மி நமக. ஓம் சிவலக்ஷ்மி நமக. ஓம் ராஜலக்ஷ்மி நமக. ஓம் ராஜலக்ஷ்மி நமக. ஓம் கிருதலக்ஷ்மி நமக. ஓம் கிருதலக்ஷ்மி நமக. ஓம் சித்தலக்ஷ்மி நமக. ஓம் சித்தலக்ஷ்மி நமக. லக்ஷ்மி நமக. ஓம் சீதாலக்ஷ்மி நமக. ஓம் சர்வமங்களகாருண்யே நமக. ஓம் ஐலாண்ட நாயகியே நமக. ஓம் பிரம்மாண்ட நாயகியே நமக. ஓம் சக்தே நமக. ஓம் பரமாத்மிகாயே நமக. ஓம் பத்மலாயே நமக. ஓம் பத்மாயே நமக. உண்மையே நமக. ஓம் நித்யக்ஷ்மக. ஓம் பயநாசினியே நமக. ஓம் சரண்யாயே நமக. நமக. ஓம் மகாமாயே நமக. ஓம் புஷ்கரஸ்தாயே நமக. ஓம் ஞானமுத்ராயே நமக. ஓம் ராமாயே நமக. ஓம் விமலாயே நமக. ஓம் வைஷ்ணவியே நமக. விரவாயி பரிராகி விரவாயினாய். விரவாயினாய். போற்றாத நாளில்லை கை உன்னை. பொருளோடும் புகழோடும் வைப்பாய் என்னை. அம்மா கற்பூர நாயகியே கனகவள்ளி. ஆதி மகமாயி கருமாரியம்மா. தீபாராதனை. அனைவரும் உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மனதில் நினைத்துக் கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவனை பிரார்த்தனை செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
அதை தெரிவித்துக் கொள்கிறோம். நாமக்கீர்த்தனம் பறந்து நான் நிலத்திருக்கவும் சேரிடாத வென்று சந்தனம் கொண்டாடுவோம் சக்தி வாழ்க வென்று சந்தனம் கொண்டாடுவோம் தர்ம சக்தி வாழ்க வென்று சந்தனம் கொண்டாடுவோம் கண்களை மூடி இருதய தாமரை மேல் சர்வே பத்ராணி பஷ்யந்து. அடுத்த பௌர்ணமி தினத்தின்போது நீங்கள் மாலை 6 மணி அளவில் வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவாக தொடங்கி நிறைவாக நிறைவு செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும்படி நிர்வாகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றோம்.
வாழ்க.